முதல் படம் தலையோட தீனா, அவருக்கு தலைன்னு டைட்டில் கிடைச்ச படம். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கு. அவர் அந்த தண்ணியில் அவருடைய கால் ஷாட் ஒன்று வரும், ஒரு கண்ணாடி ஒன்று உடஞ்சிருக்கு, அதில் அவர் கண்ணு ஷாட் ஒன்று வரும், அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கடுத்து நீங்கள் கேப்டனை வச்சு ரமணா பண்ணீங்க. அது வரைக்கும் நம்ம பார்த்த கேப்டன் வேற, ஒரு மாஸ் ஹீரோவா இருந்த கேப்டனை மாஸ் லீடரா மாத்தினது ரமணா படமும் அவருடைய அந்த லுக்கும் பெர்ஃபார்மன்ஸும். அதுக்கப்புறம் கஜினி சொல்லவே வேணாம். சூர்யா சாரை பயங்கரமா நம்ம ரசிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு ரெண்டு ஷேடு, இந்த பக்கம் வந்து சஞ்சய் ராமசாமின்னு பயங்கர ஸ்டைலிஷா ஒரு லவர் பாயா ஒரு சைடு, இன்னொரு சைடு அந்த மொரட்டு ஆக்ஷனா அவருடைய லுக். அதுக்கப்புறம் துப்பாக்கி, அது தமிழ் சினிமால ஹீரோஸோட மாச ரீடிஃபைன் பண்ண படம். அதுல விஜய் சார் எப்படி இருந்தாங்க, அந்த ஐ எம் வெயிட்டிங்கிறது பயங்கர ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நீங்க கத்தி பண்ணீங்க, தர்பார் பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒர்க் பண்ண ஹீரோஸ்லாம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், இந்த பக்கம் சிரஞ்சீவி சார், இந்த பக்கம் மகேஷ் பாபு சார், அப்புறம் ஆமீர் கான் சார், சல்மான் கான் சார், இந்த வரிசையில சிவகார்த்திகேயனையும் சேர்த்துட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாம் ரொம்ப சர்ரியல் மூமெண்ட் சார். இதெல்லாம் நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரல, ஆனா இந்த மாதிரிலாம் என்னைக்காவது நடக்கும்னு ஒரு துளி நம்பிக்கையோட தான் இந்த மேடைக்கு வந்தேன். இதுல நான் இங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது.